அனைவருக்கும் வணக்கம். சைனா இஸ் பாரடாய்டு அப்படின்னு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தலைப்புச் செய்திகளாகவே வெளிந்து வந்திருக்கிறது நண்பர்களே. சீன அதிபர் ஜி ஜின்பிங் எதையோ கண்டு ஆடி போயிருக்கிறாரு. இப்பொழுதெல்லாம் அவர் அரண்டு போய் காணப்படுறாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. அதோட இல்ல, சீன ஊடகங்கள் எல்லாமே அவங்க நாட்டு மக்களுக்கு வெளியிடுகிற செய்திகள் அவங்கள எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாலே சீனா ஏதோ ஒரு விஷயத்துல ஆடி போயிருக்குது, எதையோ கண்டு பயந்து போயிருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. மரண பயத்தை காமிச்சிட்டான் பரமா அப்படின்னு ஒரு படத்துல வசனம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சீனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் மரண பயத்தை காமிச்சிருக்குது. அது என்ன விஷயம், அது யார் செய்த விஷயம் அப்படிங்கிறதான் உலகம் முழுவதும் இப்பொழுது விவாத பொருளாகி வருது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு மரண பயத்தை காமிச்சது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இதுல ஹைலைட்டே. அதைத்தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் பெரிய அளவில் பேசிட்டு வராங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு எப்படி பாரத பிரதமர் மரண பயத்தை காமிச்சிருக்கிறாரு, அதனுடைய ரியாக்ஷனாக அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் ஆகட்டும், அந்த நாட்டு ஊடகங்களாகட்டும், அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய வல்லுநர்கள்லாம் கடந்த சில வருடங்களாகவே அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பயங்கரமா ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறாரு, பயங்கரமா ஒரு அச்சத்துல உறைந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. இதனுடைய வெளிப்பாடாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் செய்கிற விஷயங்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய ஆட்கள், அவங்க நாட்டில் இருக்கிற தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், இவங்கெல்லாம் அவங்க நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற செய்திகளையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஜி ஜின்பிங் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு அரண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு மேற்கத்திய ராஜதந்திர வல்லுநர்கள் மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. கொஞ்ச நாளாவே இந்த செய்தி நம்ம கண்ணில் பட்டு தான் இருந்த நண்பர்களே. இருந்தாலும் இதெல்லாம் உண்மையா, ஜி ஜின்பிங் ஆகுது இப்படிலாம் அரண்டு போறதாவது அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில தான் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் ஒரு ஹெட்லைன்ஸ் ஒன்று ஃபிளாஷ் ஆகுது. அது என்னன்னா, சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் இஸ் பாரனாய்டு அப்படின்னு, பாரனாய்டு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது அப்படியே மனுஷன் அரண்டு போறாரு அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். அதை பார்த்த பிறகுதான் அது என்ன விஷயம் ஏதுன்னு டீட்டெயிலாக போய் பார்த்தா உண்மையிலேயே ஆடி போயிட்ட நண்பர்களே. உண்மையிலேயே சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டு நடுநடுங்கி போயிருக்கிறாரா அப்படிங்கிறத ஆச்சரியமாக நாம உணர்ந்தோம். இதற்கு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களாகவே சீன அதிபருடைய நடவடிக்கையும் சீன அரசாங்கத்துடைய நடவடிக்கையை பாருங்க. உதாரணத்துக்கு அவங்க சீன மக்கள் கிட்ட யாரையும் நீங்க நம்பாதீங்க, குறிப்பாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அவங்க டூரிஸ்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்கள நம்பாதீங்க. அவங்க சீன ரகசியங்களை திருடுவதற்காக முயற்சிக்கிறாங்க. எல்லாருமே அப்படித்தான், யாரையுமே நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்லையும் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லையும் பெரிய அளவில் இதை பரப்பி வராங்க. சீன மக்களும் இப்பொழுது வெளிநாட்டுக்காரங்களை கண்டா ஒரு அச்ச உணர்வோடையே பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லணும். அதுவும் சீன மக்களுக்கு எச்சரிக்கையாக கூட சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் வெளிநாட்டினர் யாருக்காவதும் நெருங்கிய நட்பு உறவு இருக்குதுன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பாக சீன அரசாங்கம் துப்பு துளக்கும். அதில் என்ன பேசுறீங்க, என்ன நடக்குதுன்னு நாங்கள் கண்காணிப்போம் அப்படின்னு தெளிவாகவே சமூக ஊடகங்களில் பரப்பி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, மேற்கத்திய நாடுகள் இருக்காங்களே அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடாத குறையாக பல விஷயங்களை அவர் மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதில் மிக முக்கியமாக அவர் கேட்கறது என்னன்னா,
எங்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுங்க அப்படிங்கிறதான். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அங்க இருந்தபோது அவர் சீனாவுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தடை செய்தார் இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை சீனால உருவாக்கி இருக்குது, ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. சீன அதிபர் அதை கவுண்டர் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்ணாராம். சீன நிறுவனங்கள் பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து இந்த செமிகண்டக்டர் ஆராய்ச்சி ஆகட்டும் அல்லது 5G 6G போன்ற தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் ஆகட்டும், இதில் உயர்மட்ட ஆராய்ச்சிகளை செய்து இதில் உயர்மட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு பெரிய அளவில் ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம். ஆனாலும் கூட அவர்களால் மேற்கத்திய நாடுகளுடைய அளவுக்கு எதையுமே சாதிக்க முடியவில்லை அப்படின்னும், இதனால பெரிய அளவில் அங்கே தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது சீனால அப்படின்னும் செய்திகள் வெளிவந்துதான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் முதல் முறையாக மேற்கத்திய நாடுகளை நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய துரதிர்ஷ்டம், கோவிடுக்கு பிறகு சீனா உருவாக்கி பரப்பின இந்த வூஹான் வைரஸுடைய பாதிப்புக்கு பிறகு உலகத்தின் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சீனாவில் முதலீடு செய்யறத நிறுத்திட்டாங்க. முதலீடு செய்யறத நிறுத்தினது கூட பரவாயில்ல, அங்க இருந்து பணத்தை வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவில் அங்கே இருக்கிற தொழில்கள், அங்கே இருக்கிற ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் செக்டார் இந்தியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் வெளியில் வந்துருச்சு. இதனால் மேற்கத்திய நாடுகள் மூலமாக சீனாவுக்கு வந்து கொண்டிருந்த பணமும் குறைந்துருச்சு. சீனாவுடைய கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 87 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஃபண்டு வந்திருக்குது நண்பர்களே. அது சென்ற ஆண்டு வெறும் 18 பில்லியனாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, சீனாவுடைய பெரும் ப்ராஜெக்ட்ஸ்களில் முதலீடு செய்வதை மேற்கத்திய நாடுகள் அறவே நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே போல சீனாவுடைய பங்கு சந்தை இருக்குது இல்லையா, அதில் முதலீடு செய்கிறத சுத்தமாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதோடு இல்லாமல் அந்த பங்கு சந்தையிலேருந்து பணத்தை தினமும் வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் சீனாவுடைய பங்கு சந்தை பெரும் சரிவை கண்டிருக்குது, பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பிரிக்ஸ் மற்றும் குளோபல் சவுத் நாடுகள் இருக்குது இல்லையா, ஏழை எளிய நாடுகள், வளர்ச்சி பெறுகிற நாடுகள், அதே போல பிரிக்ஸ் நாடுகள், இந்த நாடுகளுடனான வர்த்தகம் சீனாவுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாமே இப்பொழுது இந்தியாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுடைய சொல்படி நடக்கிற நாடுகளாக இருக்குது. அதனால் இந்தியா மனசு வச்சாதான் இந்த சைடு, இந்த குளோபல் சவுத் நாடுகளோட வர்த்தகத்தை பெரிய அளவில் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் எழுந்திருக்குது. இதற்குத்தான் இந்தியாவோடு எவ்வளவோ முறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்தது சீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியாவோ எல்லையில் எங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுக்கிறது வரைக்கும் படைகளை 2020க்கு முன்பு இருந்த நிலைக்கு, அதாவது எல்லை கோட்ல இருந்து பஃபர் ஜோனை தாண்டி 3 கிலோமீட்டர் உள்ள தள்ளி தானே இருந்தீங்க, இப்போ ஏன் பஃபர் ஜோனை ஒட்டி வர்றீங்க? அதனால எல்லா இடங்கள்லையும் நீங்க பஃபர் ஜோனுக்கு வெளியில போறது வரைக்கும், அந்த படைகளை குறைக்கிறது வரைக்கும் இந்தியா நார்மலான வர்த்தகத்தை உங்களோடு செய்யாது அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்னதோட இல்ல, பிற நாடுகள் சீனாவோடு வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னாக்க இந்தியா இதற்கு என்கரேஜ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இலங்கையுடைய வர்த்தகத்தையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இலங்கை இந்தியாவின் பக்கம் சாய்ந்த பிறகு இலங்கையில் இருக்கிற பல ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு இலங்கையுடைய துறைமுகங்களாகட்டும், சர்வதேச விமான நிலையங்களாகட்டும், பல விதமான தொழிற்சாலைகளாகட்டும், ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? இலங்கை அரசுக்கு சொந்தமான பல 5 நட்சத்திர விடுதிகள், கொழும்புல இருக்கிற ஹோட்டல் ஹயத் உட்பட பல பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல்கள், பிற தொழில்கள் எல்லாமே இப்பொழுது இந்தியர்களுடைய கைக்கு மாற ஆரம்பிச்சிருக்குது, இந்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. நார்மலா இருந்திருந்தா இது எல்லாமே சீனாவுக்கு தான் போயிருக்கும். சீனாவிடமிருந்து இலங்கை மேலும் கடன் வாங்கி இருக்கும், வர்த்தகம் செய்திருக்கும். இது போல
இந்தியா உலகின் பெரும்பாலான நாடுகளின் மீது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை இந்தியா காமிக்குது. இது சீனாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு இரண்டே வழிதான் இருக்கு. ஒன்று, மேற்கத்திய நாடுகளுடைய காலில் விழுந்து மேற்கத்திய நாடுகள் பழையபடி சீனாவோட வர்த்தகம் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஒரு மனுஷன் மனசு வச்சாதான் உண்டு, இல்லைன்னா தனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறத உணர்றாங்க. அதனால தான் ஜி ஜின்பிங் சமீபத்தில் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த பல நாடுகளுக்கு, குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்பெயின் போன்ற பல நாட்டு சுற்றுலாத்துறையினருக்கு அவங்க இலவசமாக விசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆன் என்ட்ரி விசாலாம் கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட நெருங்கிய நண்பன் ரஷ்யாவுக்கு அதை கொடுக்கலைங்கிறத பார்த்துக்கிறோம். இருந்தாலும் மேற்கத்திய நாடுகள் தான் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சீனா மன்றாடி பார்க்குது. ஆனாலும் மேற்கத்திய நாடுகள் மனசு மாறுறதாக இல்லை. அதனால தான் இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எப்படியாவது மஸ்கா பண்ணிடணும் அப்படின்னு சீனா முடிவு செய்து பல காய்களை நகர்த்துவதாக சொல்றாங்க. ஆனால் என்ன செய்தாலும் திரு மோடி அவர்கள் மனம் மாற மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் இப்பொழுது மோடிங்கிற பேரை கேட்டாலே அலர்றாரு ஜி ஜின்பிங் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை தின்னா பித்தந்திலையுமோ அப்படின்னு இந்தியாவை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்முடைய திரு மோடி அவர்களை நோக்கி தவம் இருக்கிற ஆரம்பிச்சிருக்கிறாரு திரு ஜி ஜின்பிங் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனாவை நாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. சீனா பல முறை நம்மை நம்ப வச்சு கழுத்தறுத்து இருக்குது. ஒவ்வொரு முறையும் சீனா நம்மளுடைய பூமியை ஆக்கிரமித்த போதெல்லாம் அதை வெளியில தெரியாம மூடி மறைச்ச மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஆகட்டும், அல்லது சோனியா காந்தி தலைமையிலான பிற காங்கிரஸ் அரசாங்கங்கள் ஆகட்டும், அப்பொழுது இருந்த பழைய பாரதம் வேணா அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய பாரதத்தில் நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு இன்ச் நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற புதிய பாரதத்தை சேர்ந்த ஒவ்வொரு இந்தியரும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தியாவுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த துணிச்சலை நம்முடைய பிரதமர் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால தான் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேரை கேட்டாலே ஜி ஜின்பிங்குக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே தூக்கத்தில் கூட மனுஷன் அரண்டு போய் பயந்து போய் எந்திரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.